ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்க ஐயா. ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் மிதுன லக்னம். ஸோ மிதுன லக்னத்துக்கு முன்னாடி ராசியை விட ஏன் லக்னம் முக்கியம்? லக்னம் என்பது நிலையானது, உயிர் போன்றது. ம். ராசி மாறக்கூடியது, நிலையில்லாதது. அதனால் 12 பாவத்துக்குத்தான் நிகழ்வுகள் இருக்குது. நம்ம விதி பிறக்கிறோம், படிக்கிறோம், திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறோம், அது மாதிரி குழந்தை பேர், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு திருமணம், பாட்டன் பாட்டி ஆகிறோம். இதுதான் சைக்கிள். இந்த சைக்கிள் ஃபுல்லாமே 12 பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த 12 பாவமும் அடிப்படை லக்னம் தான். அதை வச்சு தான் இன்றைக்கும் எல்லாம் பலன் சொல்கிறது. அதனால் லக்ன புள்ளியை வச்சு தான் அக்யூரசி கிடைக்கும். ராசியை வச்சு நீங்கள் தோராயமாக ஒரு 20% சொல்லலாம். பட் அது கூட உங்கள் வயது ஏற ஏற திசை மாறிடுது. நட்சத்திரம் மாற மாற திசை மாறுது. திசை மாறும்போது நட்சத்திரம் மாறிடும். இப்போ ஒருத்தர் மிதுன ராசியில் திருவாதிரையில் பிறக்கிறாங்கன்னா, ராகு திசை குரு திசை வர்ற வரைக்கும் தான் அந்த மிதுன ராசியாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் சனி திசை வரும்போது கடகராசியாக மாறிடும். ஆனால் லக்னம் அப்படி இல்லை, நிலையானது. அதனால் கண்டிப்பாக லக்னம் பார்க்கணும். சிறப்புங்க. இப்போ லக்னத்தை வச்சு தோற்றத்தை கணக்கிட முடியுமா? கண்டிப்பாக. தோற்றம், உயரம், மனம், குணம், அவங்களுடைய ஆட்டிடியூடு, செயல்திறன். ஒருத்தர் ஆயுள் கூட லக்னத்தை வச்சு தான் நிர்ணயம் பண்ணும். சூப்பர் சூப்பர். எவ்வளவு காலமாக நம்ம இருக்க முடியும், வில் பவர் எப்படி, அதாவது நோய் இல்லாத உடம்பா, இது எல்லாமே லக்னம் சொல்லும். இது சொல்லுங்க. நம்ம அந்த மிதுன லக்னத்துக்கு சொல்லிடுறீங்க. மிதுன லக்னம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 3வது வீடு. அதனால் இந்த லக்னத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன், இடமாற்றம், மாறிக்கிட்டே இருக்கிறது, மேதாவித்தனம், அதுபோக நுணுக்கமான அறிவு. இப்போ இன்றைக்கெல்லாம் அப்டேட்டடாக டெக்னாலஜி வருது, அதை தன்னைத்தானே தயார்படுத்திக்கிறாங்கன்னா அந்த மிதனத்தினுடைய பவர் அதிகம். அதே மாதிரி தான் அவங்களுடைய ஒரு ஈடுபாடு ஆகட்டும், அவங்களுடைய அப்டேட்டடாக இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங் இருக்குதோ அந்த ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குவாங்க. அதனால் மன இயல்புலையும் சரி, உறவுகள்லையும் சரி ரொம்ப அப்டேட்டடாக இருக்கக்கூடியவங்க மிதுன லக்னம். அதில் 9 புள்ளி இருக்குது. அந்த 9 புள்ளியில் 2.25 நட்சத்திரம் இருக்குது. இப்போ செவ்வாயினுடைய புள்ளி 2 பாதம், மிருகசிரீஷம் 3, 4. அதில் பிறக்கிறவங்க ஆதிக்கம் புதனும் செவ்வாயும் கலந்த கலவை. அப்போ மேதாவித்தனம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ கணக்கு வாத்தியாருன்னா ஒருத்தர் அடிக்கிற வாத்தியாராகவே இருப்பார். வாத்தியாராக இருக்கலாம், ஆனால் அவர் ரஃப்பாக நடந்துக்குவார். வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் இங்கே கட்டிடுவார். ஆமாம், டென்ஷன் ஆயிடுவார். அதே ராகுனுடைய கணக்கில் இருந்ததுன்னு வைங்க, திருவாதிரையில் லக்ன புள்ளி அமைஞ்சது அப்படின்னா யாருக்கும் அடங்க மாட்டோம். அப்டேட்டட்னா அப்டேட்டடு தான். இப்போ ஒய்ஃபை அப்டேட்டடு, ஏஐ டெக்னாலஜி, இது மாதிரி அப்டேட்டடில் போயிட்டே இருக்கும். அதாவது டெக்னாலஜி உங்களுக்கு ரொம்ப மிகவும். ஆமாம், இன்றைக்கி லேட்டஸ்ட்டு தான் வேணும், பழசெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு புரட்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ராகு. ஆனால் அந்த ராகு டேஞ்சரஸான கிரகம். அந்த ராகு நல்லா இல்லை அப்படின்னா தான் பிரச்சனை. நல்லா இருந்துட்டால் அதீத வளர்ச்சி. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகள் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு காரணம் இந்த ராகு தான். குருவனுடைய புள்ளி புனர்பூசம், அதில் இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, வம்பு தும்புக்கு போகாமல் என்னுடைய மேதாவித்தனத்தை பயன்படுத்தி நான் சீரான வாழ்க்கை வாழ்கிறவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோற்றத்தில் இருப்பான். சிறப்பு ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், இவங்களோட வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க? ரொம்ப அட்ராக்ஷனாக இருப்பாங்க, மனசுக்கு பிடித்த விஷயத்த பிடித்த வாழ்க்கையை வாழ்வாங்க. அந்த மாதிரி திருமண வாழ்க்கை அமையும். பட் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க. தன்னைத்தான் அடிக்கடி ஒரு சேஞ்சஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மிதுனத்தை சொல்லும்போது ரெட்டைன்னு சொல்லுவோம். அதனால் அந்த மிதுனம்ங்கிறதுல அந்த 2ங்கிற விஷயம் அங்கே இருக்குது. அது திருமணத்துக்கும் பொருந்தும். அதே மாதிரி 7ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். அதனால் 2வது திருமணங்கிற ஒரு விஷயமும் அங்கே இருக்குது. அதையும் பார்த்துக்கணும். ஆனால் மேஜராக அவங்களை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனது அதிகமாக இருக்குங்க. 5ஆம் பாவம் சுக்கிரன் வீடு இல்லை இவங்களுக்கு. 5ஆம் பாவம் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடு. அதனால் அந்த சுக்கிரன் வீடு இப்போ ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பெரும்பாலும் காரணம் என்னென்னா, இந்த மனமாற்றம் இவங்களுக்கு ரொம்பவுமே ப்ராப்ளம்.
காலச்சக்கரத்துக்கு 3 9 தான் இவங்களுக்கு 1 7 ம் மிதுனமும் தனுசும். ம் அப்போ அந்த மிதுனம் தனுசுல சுக்கிரன் இருக்கிறாரு, கேது இருக்காரு. இந்த 2 கிரகம் கெட்டு போச்சுன்னா வம்பு தான். அதனால பிரிவினைகள் தான். ஈகோ கிளாஸ் ஆயிரும். ஆமாம். 3 9 இப்போ எப்படி டெக்னாலஜி மாறுது அது மாதிரி உறவும் மாறிடுச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா ஐயா அதே மாதிரி இவங்களோட வளர்ச்சிக்கு யார் உந்துதலா இருப்பாங்க, அதே மாதிரி இவங்க வீழ்ச்சிக்கு யார் இருப்பாங்க? இவங்க பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு சனியும் புதனும் பக்கபலம். ம் சனிங்கிறது உழைப்பு, புதனுங்கிறது நாலேஜ். இந்த ரெண்டுமே பக்கபலம். கடகம் மற்றும் விருச்சிகம் மற்றும் மீனம் இந்த 3 லக்னக்காரங்க இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பொருளுதவி அவங்க மூலம் கிடைக்கும். கஸ்டமராகவும் அல்லது ஒரு சம்பளம் கொடுக்குற ஒரு முதலாளியாகவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிச்சயமாக கடகம் விருச்சிகம் மீனம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து காற்று ராசி. ம் இந்த காற்று ராசிக்கு பூமி ராசி தான் ரொம்ப பகை. ம் அதே மாதிரி நீர் ராசிக்கு வந்து இவங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட்டு, உறவுக்கு சப்போர்ட் இல்லை. அதனால் பூமி ராசியான கன்னி, அதே மாதிரி மகரம், மாதிரி ரிஷபம் இந்த 4 8 12 தான் இவங்களை வந்து பழி தீர்க்கிறவங்கன்னே சொல்லலாம். ம் ம் ஏனென்றால் 4ஆம் இடம் புதன் வீடு, 8ஆம் இடம் சனி வீடு, 12ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. இதெல்லாம் உறவாடி கெடுக்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் பாருங்கள், சூரியன் சந்திரன் செவ்வாய். அது ஃபேமிலியில் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது நம்ம பிரியப்பட்டு பழகினவங்களாகட்டும் அவங்களால துரோகத்தை சந்திக்கிறது அப்படிங்கிறது இந்த 4 8 12. அதனால் இவங்களுக்கு திருமணம் பண்ணும்போது இந்த 4 8 12 லக்னங்களை தவிர்க்கணும். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்காரங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன? இவங்களுக்கு பக்கபலம் இவங்களுடைய திறமை தான். தன்னம்பிக்கை, திறமை, கடினமான உழைப்பு, நாலேஜ், இது வந்து திறமை. இந்த பலவீனம் அப்படின்னு எடுக்கும் பொழுது தான் உறவுகள், அதே மாதிரி அது குடும்ப உறவுகளாகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் உறவுகளாகட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதை வந்து செலவுகள் பண்ணுறதுல வந்து இவங்களுக்கு அதீதமான ஒரு, அதாவது பாக்கெட் ஓட்டன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதுதான் இவங்களுக்கு தண்ணி போல செலவு பண்ணிடுவாங்க. செலவு பண்ணிடுது. அதாவது ஒரு எமோஷனுக்காக அந்த நேரத்தில் கணக்கு வழக்க பார்க்காது. இவங்க தான் கணக்கில் ஜீனியஸ். பிரஸ்டீஜுக்காக பண்ணுறாங்களா ஐயா? கணக்கில் ஜீனியஸ் தான். ஆனால் உறவுன்னு வரும்போது அந்த எமோஷன் மேலோங்கிடுது. இப்போ நீங்கள் 400 ரூபாய்க்கு பண்ணுறீங்கன்னா நான் ஒரு 800 ரூபாய்க்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறேன். அதை காமிச்சிக்கிறது. ரெண்டாவது அது அது வந்து இந்த ராகு இருக்காருல்ல, அவர் வந்து தன்னைத்தான் பெரியவராக காட்டிக்கிற பிரம்மாண்டம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிரம்மாண்டத்தை நான் காட்டிக்கணும். ஏன்னா நான் வந்து எல்லாத்த விட நான் ஹையர் லெவலில் தான் இருப்பேன் அப்படிங்கிறத அது ப்ரூஃப் பண்ணிட்டு. ஏன்னா கடந்த காலத்தில் எல்லாமே பாருங்க, இந்த கடன் தான். இந்த கடன்னால தான் மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும் இத்தனை ஜாதகம் உங்களுக்கு வந்து இந்த கடன் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு. நண்பர்களே வந்து நமக்கு ரொம்ப சீட் பண்ணிட்டாங்க. இந்த 2 மனது இருக்கிறது தான் காரணம். டபுள் மைண்டுங்கிறது என்ன பண்ணும்னா ஒரு ஸ்திரத்தன்மையே கொடுக்காது. ஜட்ஜு பண்ணுறதுலையே இவங்க கோட்டை விட்டுருவாங்க. யார் ஃப்ரெண்டு, யார் உண்மையாக நம்மக்கிட்ட பணம் திருப்பி தருவாங்களா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டே இவங்களுக்கு வந்து கிடையாது. ஆனால் நாலேஜில் வந்து இவங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை. அந்த நாலேஜ் இவங்களுக்கு பயன்படாது. ஒரு ஸ்தாபனத்தில் போய் சர்வீஸ் பண்ணால் பயன்படும். இந்த நாலேஜை வச்சு இவங்க சம்பாதிக்கிறதுங்கிறது இவங்களா சொந்தமாக பண்ணாங்கன்னா தோற்று போயிடுவாங்க. ஒரு பார்ட்னர் போட்டால் கூட தோற்று போயிடுவாங்க. சர்வீஸ் தான் பண்ணணும். சர்வீஸ் தான் பண்ணணும். சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இவங்களுக்கு வேலை, தொழில், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் எப்படி அமையுங்க? இதை நான் சொன்ன 9 புள்ளியை பார்க்கணும். இந்த 9 புள்ளியில் எத்தனாவது புள்ளி இவங்க லக்கணம்னு பார்த்துக்கணும். அதுலேருந்து கரெக்டாக 1 5 9 அப்படிங்கிறது அகம் சார்ந்த நன்மை, அதாவது தெய்வ பலம்னு எடுத்துக்கலாம். 2 6 10 அப்படிங்கிறது பணம் கொடுக்குது, வேலை கொடுக்குது, தொழில் கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு ராகு திருவாதிரையில் புள்ளியில் லக்னம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா சனி தான் வருவார். அப்போ 2 6 10 இந்த சனியினுடைய புள்ளி வர்றதுனால இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸு, அதன் மூலமாக தொழில்கள் வளர்ச்சி அடைகிறது. ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா சேவையில் இவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது மற்றும் சாஃப்ட்வேர் லைனில் சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்துக்குமே இவங்களுக்கு வந்து தொழில் பலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு சனியும் புதனும் கிடக்கூடாது.
சனியோ புதனோ 8ஆம் பாவத்திலேயோ 12ஆம் பாவத்திலேயோ தொடர்பு ஆச்சு அப்படின்னா அங்கே பணம் போச்சுன்னு அர்த்தம். அதனால் அது வந்து தொழில் பண்ணுறவங்க அதுக்கு ரொம்ப கவனிக்கணும். சர்வீஸ் பண்ணுறவங்களையும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக மேலே மேலே ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 2, 6, 10 சனி புதன் நட்சத்திரங்கள் அவங்க சொந்த நட்சத்திரத்திலே இருந்தால் ரொம்ப பிரமாதமாக வந்துடுவாங்க. ஐயா அதே மாதிரி 6ஆம் பாவத்தை எடுக்கலாம் ஐயா. ஏன்னா 6ஆம் பாவத்தில் தான் நோய் இருக்குது, கடன் இருக்குது. இந்த நோயும் கடனும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அமைஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? கடன் என்பது லக்னம் சாராதது, நோய் என்பது லக்னம் சார்ந்தது. இப்போ லக்னம் சார்ந்து எடுக்கும் பொழுது இப்போ இந்த 6ஆம் இடம் உதாரணத்துக்கு விருச்சிக ராசி. அங்கே வந்து இப்போ இவங்களுக்கு புள்ளி சனியாக விழுகுதுன்னு வைங்க. 6ஆம் பாவத்தில் 3 புள்ளி இருக்குது. எப்படின்னா இப்போ உங்களுக்கு முதல் பாதம் வந்து குருவனுடையது, விசாகம் 4ஆம் பாதம். அதுக்கப்புறம் அனுஷ 4 பாதம் இருக்குது. இந்த அனுஷ 4 பாதத்தில் இவங்களுக்கு 6ஆம் பாவம் புள்ளியாக விழுந்ததுன்னா அந்த சனி வந்து 5ல் இருந்ததுன்னு வைங்க, இவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நோய் இருக்காது, கடனும் இருக்காது. ஆனால் அதே அந்த சனி வந்து 8, 12 தொடர்பு கொண்டாருன்னு வைங்க, கடனால் பிரச்சனை அதிகமாகி ரொம்ப அவஸ்தைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் புள்ளியை வச்சு நம்ம கணக்கு போடணும். இப்போ உதாரணத்துக்கு ஆரம்ப புள்ளி செவ்வாய் புள்ளியில் இருக்கேன் மிதுன லக்னத்தில் அப்படின்னா அங்கே வந்து குருவே வந்துடுவார் 6ஆம் பாவத்தை. அப்போ அவர் 8, 12 தொடர்பு வைக்கக்கூடாது. அதே 5ல் இருந்தாருன்னா கடன் இருந்தாலும் அடைச்சிடுவார், நோய் இருந்தாலும் அடைச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புதன் இருந்ததுன்னு வைங்க, இப்போ இவங்களுக்கு வந்து குரு நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைஞ்சால் அங்கே வந்து கேட்டையில் விழுகும் 6ஆம் பாவம். அப்போ அந்த புதன் வந்து 8, 12 தொடர்பு இருந்தால் என்ன ஆகும்னா பணம் போட்டதெல்லாம் லாக் ஆயிடும். அந்த 2ஆம் பாவ புள்ளி நமக்கு லக்ன புள்ளியிலிருந்து எல்லா பாவத்துக்கும் கணக்கு வைக்கணும். அதனால தான் இந்த 9 புள்ளியில் ஒவ்வொருத்தர் விதியும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத சிறப்பாக சொல்லணும். அப்போ இந்த 2ஆம் பாவ புள்ளி 8, 12 தொடர்பு கொண்டால் நஷ்டம், கஷ்டம். இவங்க வந்து சொந்த தொழிலே பண்ணக்கூடாது. அதே 6, 10 6, 10ஓடையே தொடர்பு கொண்டால் வேலைக்கு போய் புகழாக சம்பாதிக்கலாம். அதே வந்து 6, 10 5, 9 தொடர்பு கொண்டால் வேலையே இல்லாமல் சும்மா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். இதெல்லாம் தான் பேர் கொடுப்பினைன்னு பேர். அப்போ இந்த மிதுன லக்னத்திற்கு இந்த 9 புள்ளியை ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கணும். பார்க்கும்போது தான் அதனுடைய கொடுப்பினையில் நமக்கு என்ன அனுபவிக்க பிறந்திருக்கோங்கிற அந்த விஷயம் தெரியும். ரொம்ப டெப்த்தாகவே எடுத்துக்கணும். சிறப்புங்க ஐயா. ஐயா அடுத்து ஐயாவின் அறிவுரை, இந்த விஷயத்தில் மாற்றிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் மென்மேலும் வளரலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? கற்பனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து நாலேஜு டெக்னிக்கலாக என்ன வேணால் டெவலப் பண்ணிக்கோங்க. அது கற்பனை தட்டி விட்டால் அது பிரயோஜனம் உண்டு. ஆனால் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் ஒருத்தரை நம்பி ஏதாவது ஒரு பணம் போடுறது இந்த மாதிரி விஷயத்துலேயும் வந்து நம்பிக்கை விஷயத்தில் கற்பனையை வைக்காதீங்க. அதாவது கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிரேஸ்னால் போய் நீங்கள் சொன்ன மாதிரி நான் தன்னைத்தானே பெரிய ஆளாக காட்டிக்கிறது கிரேஸும் வேண்டாம். அதே மாதிரி அவங்க நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த டபுள் மைண்ட் ப்ராப்ளம் அதனால தான் வர்றது தான். இவங்களுக்கு 4ஆம் இடமும் உபயராசி, 7ஆம் இடமும் உபயராசி, 10ஆம் இடமும் உபயராசி. அதனால் பெரிய ஒரு லட்சியம் அப்படிங்கிறது வேலையில் மட்டும் வச்சுக்கிட்டு தொழிலையோ பணத்துலேயோ உறவுலையோ வைக்க வேணாங்கிறது தான் என்னுடைய. சூப்பர், அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்தடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி.